வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது வெற்றி சூத்திரம், சக்ஸஸ் ஃபார்முலா. ஒரு சின்ன ஃபார்முலா, அதுதான் வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து வழங்கும். நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை. இந்த ஒரு சின்ன ஃபார்முலாவை தெரிஞ்சிக்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா? இருக்கும். எஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். அப்படின்னா சக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு டேரிங் அண்ட் டூயிங். தமிழில் சொல்லணுன்னா, வெற்றி என்பது துணிவு மற்றும் செயல், இவை இரண்டின் பெருக்குத்தொகை. துணிவு வேண்டும், தொடர்ந்த செயல் வேண்டும். இவை இரண்டும் இருந்தால் வெற்றி உங்களை தேடி வரும். ஆக வெற்றி படைக்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த எளிதான சூத்திரத்தை மனதில் இருத்தி கொள்ளவும். வெற்றி என்பது துணிவோடு கலந்த செயல், செயலோடு கலந்த துணிவு. துணிவு இருந்தால் முதல் படி, அதோடு செயலை நீங்கள் சேர்த்து விட்டால் இரண்டாவது படி, மூன்றாவது படி வெற்றி தான். ஆனால் மக்கள் திரும்பி கேட்கிறார்கள், சார் துணிவு என்றால் என்ன, செயல் என்றால் என்ன? அப்படி அதற்கான விளக்கமாகத்தான் மற்ற சூத்திரங்களும் தந்திருக்கிறேன். டேரிங், துணிவு என்றால் சி ஸ்கொயர். சி என்றால் என்ன? கான்ஃபிடென்ஸ் இன்டு கம்பீட்டன்ஸ். துணிவுடைய சாமியம் தன்னம்பிக்கை மற்றும் திறமை இரண்டும் சேர்ந்த கூட்டுதான். உன்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் திறமையை வளர்த்து கொள்ளவில்லையா? வளர்த்து கொள்ள வேண்டும். இரண்டும் இருந்தால்தான் உங்களுக்கு துணிவு இருக்கும். துணிவு என்பது ஒரு அறியாமையில், ஒரு குருட்டாம்போக்கில் வரக்கூடிய ஒரு துணிவாக இருக்கக்கூடாது. அது அறிவார்ந்த துணிவாக இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு தான் தன்னம்பிக்கையும் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். டூயிங் என்றால் செயல். செயல் எப்படி செய்வது? செயலுக்கு திட்டமிடுங்கள், திட்டத்தை செயல்படுத்துங்கள். எண்ணி துணிக கருமம், பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அப்புறம் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கைன்னா என்ன? சுயமதிப்பு, ஆபத்தை ஏற்கும் மனம். ரிஸ்க்குன்னா ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்வாங்க. அதுபோல் உங்களுடைய ஒரு சுய மரியாதை, சுய மதிப்பு உங்களுக்கு வேண்டும். அதே நேரத்தில் அந்த ஆபத்தை, ரிஸ்க்கு என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமும் வேண்டும். திறமை என்பது என்ன? அது தொடர்ந்த பயிற்சி, ஒரு முழுமை நோக்கிய பயிற்சி. சுய மதிப்பு என்பது என்ன? தன்னை மதிக்கும் உணர்வு. நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் வல்லவன். ஓஹோ, உங்களை நீங்கள் பாராட்டிக்காமல் இருந்தால் வேற வந்து பாராட்டுவான்னு சொல்லுங்கள். அப்புறம் ஆபத்து ஏற்குதல், ரிஸ்க்கு. ரிஸ்க் என்ன? தோல்வி வந்தாலும் தொடர்ந்து செயல்படுதல். அடடா என்னடா இப்படி ஆயிடுச்சு, விட்டுறாத மச்சி, மேலே ஏறு. ஐயோ சரிக்கு விட்டுடுச்சு, விட்டுடாத மாமா, மேலே ஏறு. அப்படியே தொடர்ந்து தோல்விகளை படிக்கட்டுகளாக மாற்றி மாற்றி நாம் முன்னுக்கு வர வேண்டும். பயிற்சி, திறமையை மேம்படுத்த மீண்டும் மீண்டும் செய்யும் செயல்கள். அதை பள்ளியில் படிக்கும்போது இம்போசிஷன்னுவாங்க, ஹோம்ஒர்க்கும்பாங்க. செய்வதை திரும்ப செய் என்பது மட்டும் இல்லாமல் செய்வதை திருந்த செய். ஒவ்வொரு முறையும் செய்வதை மேம்படச் செய். பிறகு முழுமை. முழுமை என்பது தன்னை விட சேவையை முன்னிலைப்படுத்துதல். பிறருக்கு உயர்வுக்காக நீங்கள்
பிறர் வெற்றிக்காக நீங்கள், பிறர் மகிழ்ச்சிக்காக நீங்கள் செயலாற்றினால் அது உங்களை தேடி வரும். வெற்றி உங்களை தேடி வரும். உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள, நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள ஒரு தெளிவான திட்டம் வைத்திருங்கள். அதில் நோக்கம், இலக்கு, செயலாக்கம் என்று முடிக்க வேண்டும். அன்பர்களே, வெற்றி உங்களுக்கு தேவை. திட்டமிட்டதை அடைய வேண்டும் என்ற நோக்கு தேவை. அதற்கு ஒரு எளிய சாமியம் ஃபார்முலா தான் S=D², சக்ஸஸ் daring and doing. வெற்றி என்பது துணிவு மற்றும் செயல், இவை இரண்டின் கூட்டுதான் வெற்றி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.